கடல்லாம் எப்படி கொந்தளிப்பாக இருக்குன்னு பாருங்கள். வில்லுவண்டியில் வந்து கடல் அலையே இருக்காது, எப்போதுமே அலை இருக்காது. அதாவது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து என்ன பிறந்தது எல்லாமே ராமேஸ்வரத்தில் உள்ள தங்கச்சி மடத்தில் தான். இங்கே வந்து நான் கடல் அலையை பார்த்ததே கிடையாது. இன்னொன்று கடல் வந்து 2 கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஃபோன் கிளாரிட்டியில் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்குலாம் அலை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் அந்த கடல் இருக்கும். பசங்களுக்கு ஈஸியாக, அதாவது ஒரு பயம் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா விளையாடுறதுக்கு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதா? அந்த அதாவது முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலரில் இருக்குது. போட்டிங் போனால் நல்லா காட்டலாம், ஆனால் கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. பாருங்கள், இது வந்து இங்கே கொஞ்சம் போகும், அதாவது வல்லம்னு சொல்லுவாங்க, அதாவது சின்னது. இது போகும், போகிற இடத்துல இங்கே தான் வந்து மீன்லாம் வந்து பசங்களை நம்ம வந்த பாதை இதுதான் வில்லுவண்டியோட சிங்கிள் பாலம் சொல்லுவாங்க. அதாவது இது வழியாக போய் தான் இருக்கு இல்லையா. இது கொஞ்சம் இடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து வேலைப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடிக்கலை. தீர்த்தம் சொல்லுவோம்ல, கடலுக்குள்ளே நல்ல தண்ணி, அதை பாருங்கள். கடல் தண்ணிக்குள்ளே தான் அந்த கிணறு வந்து இருக்குது. அதை சுற்றி அவங்க வந்து பாதுகாப்பு இது மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து நீரூற்று இருக்குது. நான் அதை கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே போய்கிட்டே இருக்கிறேன், மேலே ஏற போகிறேன். இது ஒரு ரெஸ்டார்ட். கிட்டத்தட்ட இங்கனக்குள்ளே வந்து 1 2 3 4 இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. ப்ளஸ் 1 வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடலை பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க. மற்றது எல்லாமே கொஞ்சம் கடலை விட்டு ஒரு 30 அடி தூரத்தில் தள்ளி தான் இருக்கும். இந்த ரெஸ்டார்ட் மட்டும் இது பாருங்கள், கோயில். நான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட பின்பக்கம் போகிறேன். இது ஒரு சாமி சிலை. அந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், கடல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு நிற்கிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இந்த கடலை பார்க்கும்போது. பாருங்கள், 2 கலரில் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்காக கிட்ட வந்துட்டேன். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கே எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. கால்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களோட ஃபேமிலியாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு இங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போதே உள்ளே போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மக்கள் யாருமே இல்லைன்னு. நான் உங்களுக்காக உள்ளே இறங்கி போய் காட்டுறேன். இதுதான் பாலம். நான் நடந்து போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க vlog போடுறதுக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு எனக்கு அடிக்கணக்கு தெரியல, ஒரு என்னோடய ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி அந்த ஸ்டெப் கணக்கு வச்சு போகணும். அதில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நல்ல தண்ணி எடுக்கிற இடத்துல. ஸோ நான் அது வரைக்கும் போகிறேன். ஆனால் என்னமோ தெரில, ஒரு மாதிரியாக பயமாக இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட வந்து யாரையுமே பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா, நிறையா பசங்க உள்ள பார்க்குறது இறங்குறதுமா இருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா கட்டி வச்சுருக்காங்க. எப்போதுமே நிறைய பேர் வந்து ஹிந்துஸ்லாம் நிறையா வருவாங்க இங்கே. மோஸ்ட்லி அவங்க தான் அதிகமாக வர்றது.
நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வருவோம். அவங்களோட பக்தினாலே இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த தண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க. அதர் ஸ்டேட்டில் இருந்து அதர் கண்ட்ரியில் இருந்தெல்லாம் வருவாங்க. அவங்க வந்து இந்த தண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுக்காகவே வருவாங்க. ஸோ அவங்கள நம்ம மதிக்கணும்ல, அவங்களோட நம்பிக்கை இதெல்லாம். ஸோ அதனால் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். ஏன்னா நம்ம ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுலேயே நின்றுட்டேன். கடல் அலை வந்து அந்த கிணத்தை தாண்டி வருது. ஸோ உங்களுக்காக நான் கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த கிணத்தை மட்டும் காட்டிடுறேன். யா அல்லாஹ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உள்ளே எட்டி பார்க்க முடியாது. ஸோ ஃபோன் மட்டும் நீட்டி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், காயின்ஸ் எல்லாம் கிடக்கு பக்கத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். என்னோடய ஸ்டெப் கணக்கு இதில் வந்து ஒரு 10 ஸ்டெப் நான் வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ரெஸ்ட் அவுட். அழகாக இருக்குது பார்க்கவே. ரொம்ப எப்படி சொல்ல, நமக்குலாம் வீடு இங்கே இருந்தால் எப்படி இருக்கும், மார்னிங் வந்து அதோட ஒரு எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண வைக்கிது. ஆனாலும் கடல் பக்கத்தில் இருக்கிறது ஆபத்து தான். இது என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு நமக்கு. ஸோ கடலை பாருங்கள். அதாவது கடலில் பார்த்திங்கன்னா 2 அலை வருது பாருங்கள். அந்த நான் சொன்னேன்ல 2 கலரில் இருக்குதுன்னு. ஸோ அந்த பக்கம் ஒரு அலை, இந்த பக்கம் ஒரு அலை மாதிரி காட்டுது. ரொம்ப அகோரமாக இருக்குது கடல். இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அகோரமாக கடலை பார்த்ததே கிடையாது. ரொம்பவே அகோரமாக இருக்குது. இந்த அலை எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா, நார்மலாக வந்து தனுஷ்கோடியில் வந்து இந்த அலையை நான் பார்த்துருக்கேன். நான் அடிக்கடி தனுஷ்கோடி போவேன் குளிக்கிறதுக்கு. ஸோ ஃபேமிலியோடு தான் போவோம் பைக்கில். அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அப்போ வந்து நார்மலாகவே இந்த அளவுக்கு அலை வரும். அப்போது நார்மலாக இந்த அளவுக்கு அலை வரும்னா இப்போ எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரில. ஆனால் இப்போ நாட் அலோடு உள்ளே போக விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக முடியாது. இதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்ஷால்லா நான் வில்லுவண்டி நான் தனுஷ்கோடி போகும்போது உங்களுக்கு நான் அதை வீடியோவாக எடுத்து வ்ளாக் போடுறேன். பாருங்கள், இந்த செவரு வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த செவரு கிடையாது. இப்போ தான் அது கட்டியிருக்காங்க. கொஞ்சம் வேலைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிடையாது. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை ரெடி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டான ரிசல்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா வல்லம் கிடக்குது. ஒரு ஜட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க, அது தெரியுது பாருங்கள். அங்கே என்னோடய ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டுட்டாங்க, நான் கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் என்னை அதிகமான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.